நேயர்களுக்கு வணக்கம். ஏன்னா ஒரு மேட்ச்சுங்க உண்மையாலுமே பாராட்டியே ஆகணும். ஆப்கானிஸ்தான் மைனூஸ் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஐசிசி டோர்னமெண்ட்ல பண்ணியிருக்காங்க. இந்த தடவையும் செம்மையா சம்பவம் பண்ணிட்டாங்க. சரியான ஒரு மேட்ச்சு. பார்க்கல அப்டின்னா, இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி வாங்க டீட்டெயில் ரிவ்யூக்குள்ள போலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த மேட்ச்ச பொறுத்தவரைக்கும் யாருக்குன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான். ஏன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிட்டா அவங்க ஓரளவுக்கு மேல போயிருவாங்க. ஆப்கானிஸ்தான் தோத்துட்டா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதே மாரி இங்கிலாந்து தோத்துட்டாலும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப குரூசியல் மேட்ச். குரூப் பில நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு மிக முக்கியமா காரணமா இருக்க போறது இந்த மேட்சா இருந்தது. ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. தோக்குறவங்க கண்டிப்பா வெளியில அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் 37க்கு ஆல்மோஸ்ட் 3 விக்கெட் விட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு 180 வரும். அவ்வளவுதான். இங்கிலாந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஆர்ச்சர் விட்டு திருப்புன்னு திருப்புறாருங்க. அவரோட பிரைம் பவுலிங்க நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. உண்மையாலுமே அந்த அளவுக்கு இங்கிலாந்து அந்த கேம்குள்ள இருந்தாங்க. முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா எங்க இருந்தோ வந்தாருங்க இப்ராஹிம் ஜார்டான். போட்டு பொலன்னு பொளந்துட்டாரு. சரியான ஒரு இன்னிங்ஸ். எவ்வளவு அடிச்சாரு அப்படின்னா 177 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டல். வந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப். ஸோ வரவங்க போறவங்க எல்லாருமே 40 ரன் 30 ரன் சப்போர்ட் பண்ணா, ஒரு பக்கம் இவர் ஆணி அடிச்ச மாதிரி நின்னு 50 100 150 170 அப்படிங்கிற மாதிரி ஹியூஜ் டோட்டலுக்கு புஷ் பண்ணாரு. ஸோ மிஞ்சி போனா 180 200 வரக்கூடிய டார்கெட்டை அவர் 320 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டல் 320 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் செட் பண்ணாருங்க. அது போதுமே ஆப்கானிஸ்தான் பவுலிங் யூனிட்டுக்கு, அது போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் செம்மையான ஒரு ஆப்ஷனா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய 100% எஃபோர்ட் கொடுக்கணும். இங்கிலாண்டை ஓப்பனா ஈஸியா தோக்கடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ ஆரம்பத்தில் இங்கிலாந்து கிட்ட இருந்து கன்சிஸ்டன்டான பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கங்க அவுட் ஆனாலுமே ரூட் கூட யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. லைக் இப்ராஹிம்க்கு ஸோ எப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி ரூட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாருமே ஒரு 30 ரன் 40 ரன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களும் திக்கி திணறி அந்த ஒரு 300 ரன் மார்க் அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியா அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான் இங்கிலாந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சப்போ என்ன ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஒமர்ஜாய் 5 விக்கெட் ஆல் அப்படிங்கிறது எடுத்தாரு. அவர் தாங்க மேட்ச் திருப்பி போட்டது. இம்பார்ட்டன்டான விக்கெட் எல்லாமே அவர் தான் எடுத்தாரு. ரஷீத் கான் கிட்ட இருந்த நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நபி முதல் கொண்டு எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க. பவுலிங் போட்ட எல்லாருக்குமே ஒரு விக்கெட் கிடைச்சது. நூர் அகமது மட்டும் விக்கெட் கிடைக்கல. ஆனா அவர் தான் கம்மி எக்கானமி. 5க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்திருந்தாரு. ஐ மீன் 6க்கு கீழே கொடுத்திருந்தாரு. 10 ஓவர் போட்டு 50 கொடுத்திருந்தாங்க. மத்த எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா கூட உங்களுக்கு விக்கெட் கிடைச்சிருந்தது. ஓவராலா கம்ப்ளீட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதான். ஸோ உண்மையாலுமே ரொம்ப பாராட்ட வேண்டியது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜல்டானா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் விதை போட்டது அவர் தாங்க. ஸோ இப்ராஹிம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து செம்மையா கொண்டு போய் இந்த டோட்டல் செட் பண்ணதுனால தான் பவுலிங் யூனிட்னால போட முடிஞ்சு. ஏன்னா ஜெயிச்சது ஓஹோன்னு கிடையாது. 325. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து டீம் ஒரு 8 ரன் வித்தியாசத்தில் தான் வந்துட்டு தோத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவ்வளோ தூரம் போனதுக்கு அவரை தாங்க பாராட்டணும். இருந்தாலுமே இந்த பக்கம் உமர்ஜாயுடைய 5 விக்கெட்டு ரொம்ப முக்கியம் தான். 2 பேருமே நட்சத்திர வீரர்கள் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. ஒன்ஸ் அகைன் ஆப்கானிஸ்தான் போன தடவை ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க. இந்த தடவை இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ டாப் 2க்குள்ள ஃபினிஷ் பண்றதுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.